ஹாப்பி பர்த்டே தாத்தா. ஹேய் விகன், வாட் a surprise. என் பர்த்டே எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கு? எனக்கு படிக்கிறதே ஞாபகம் இருக்காது. இதுல உங்க பிறந்த நாள் நான் இங்கே ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபேஸ்புக்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு. சரி அதை விடுங்க. எப்போ ஹோட்டலில் கூட்டி போறியா? அதானே பார்த்தேன். திங்கிறதுக்கு தானே நீ என்னைய தேடுவ. ஹாப்பி பர்த்டே அங்கிள். ரம்யா, என்னப்பா நல்லா இருந்த முடிய சுருட்டி சுருட்டி விட்டு தெரியுற? ஐயோ அங்கிள், இது கர்லி ஹேர். அது கேளி ஹேரோ இல்ல பூலி ஹேரோ, இன்னைக்கு பிறந்த நாள். கேசரி பண்ணிருக்கலாம்ல. எது பகவந்த் கேசரியா? நைஸ் காமெடிடா, வைக்க போற மண்டையா. இந்த காமெடி எல்லாம் உங்க அப்பட்ட சொன்னு வையே, கடுப்புல அவனே உன்னைய போட்டு தள்ளிடுவேன். அப்பா நோனே ஞாபகம் வருது. அப்பா எப்போ வராரு? அப்பா எப்ப வராரா? அவர் வர்றதுக்கு தான் என்ன நாள் இருக்கே. என்ன ரம்யா? ஆமா அங்கிள், அவர் அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்போதைக்கு சித்துவோட அர்ஜுனோட கான்வெகேஷன். ஐயோ என்னடா இது, இந்த குழப்புது. ஏண்டா உன் பேர் என்னடா? ஆமா, என்னம்மா கேள்வி கேட்குற? என் பேர் தெரியாதா உனக்கு? அட டக்குன்னு வரமாட்டேங்குது, சொல்றா. சரி, ஐ எம் விஹான். glad to meet you. நம்ம விஹானோட கான்வெகேஷனுக்காக அவர் கொஞ்சம் ஏர்லியாவே வரேன்னு சொல்லியிருக்காரு அங்கிள். அங்கே வருங்க, பொறி உருண்டா போகுது. அண்ணா நின்னுங்க, போயிடாது. எந்த வரேன். ஏமா உனக்கு வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாம், நீயே வாங்கி தின்னு. வேணாம்னா போ. தாத்தா உங்களுக்கு? என்னடா சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? வாங்கிட்டு வாடா 2 பாக்கெட்டு. ஓகே தாத்தா. ஆனா காசு? என்னடா காசு கீசுட்டு? என் பேரை சொல்லு, கொடுப்பேன். ஓகே தாத்தா. இப்படியே எதுக்கு எடுத்தாலும் என் பேரை சொல்லுன்னு பழக்கி விட்டு இப்போ அவன் ஒயின் ஷாப்ல எல்லாம் உங்க பேரை சொல்லி சரக்கு வாங்கி குடிக்கிறான் தெரியுமா? ஐயோ அப்படியா? ஏகேயோட பையன் வேற எப்படி இருப்பா? சரி அதை விடு. ஏகே இப்ப விகாரோட கான்வெகேஷனுக்கு வராருன்னு சொன்னியே, அது எப்படி? அவருக்கு தான் தண்டிட முடியலையே. அதான் அங்கிள், எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணு, உங்க அப்பாவை வர சொல்றேன் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு கூடான்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டேன். இவன் இது வரைக்கும் எதுலயும் பாஸ் பண்ணதே கிடையாது. அடே கப்பா, எப்படி? How is it possible? பாசிபிள், ஏன்னா அவன்தே ராக்கி. எது இந்த பக்கிதான் ராக்கியா? வாயை கலப்பாதப்பா, ஏதாவது சொல்லிட போறேன். சும்மா சொன்ன அங்கிள். இவன் எப்படி பாஸ் பண்ணான்னு இவங்க பிரின்சிபலுக்கே ஆச்சரியமா இருக்கு. இவன் பாஸ் பண்ண 100% வாய்ப்பே இல்ல. ஓ அப்படியா கதை? எனக்கு இப்பதான் புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் ஓ புருஷன் ஏகே. ஏகேயா? இந்த மாதிரியான இம்பாசிபிளான விஷயத்தெல்லாம் ஓ புருஷன் ஏகேவை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. ஏண்டா அவர்தான் ஏகே, அவர்தான் ஏகே அப்படின்னு பாட்டு பாடலான்னு தோடுது. ஆனா அடுத்த வரி தெரியல, அதனால அவரையே கூப்பிட்டுருவான். ஏகே வாங்க. பிஜிஎம்லாம் கேட்டு அவர் தான் வருவார்னு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்கே வரப்போறது ஏகே கிடையாது. என்ன அங்க வரப்போறது வேற யாரு? நான் தான். ஹாய் சில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த வீடியோல நம்ம பண்ற எதுவுமே யார் மனசை காயப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது. நம்ம எப்போதுமே கேரக்டரை வச்சுதான் காமெடி பண்ணுவோம். ஆனா இந்த படத்துல கேரக்டரோட பேரே ஏகேவா இருக்கிறதுனால நம்ம ஸ்பூஃப் பண்ணும் போது ஏகேடு யூஸ் பண்ணா இவங்க நிஜ ஏகேவா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த படத்துல வர ஏகே இந்த ஸ்பூஃப்ல ஏகே கிடையாது, பிகே. ஏண்டா செம்பட்ட, எதுக்குடாங்களா இப்ப வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணிருக்க? அதானே, நீ நார்மல் கால்ல பேசினாலே ஒரு அளவும் புரிஞ்சு தொலையாது. இதுல வீடியோ கால் வேறையா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குரூப்ல ஏகே போட்டோ போட்டது எதுக்கு எல்லாரும் லெஃப்ட் ஆறீங்க? அந்த ஆள்கிட்ட கடை வாங்கி வச்சிருக்கீங்களா? அவன் ஏகே இல்ல, பிகே. இப்பதானே பேரை மாத்தணும், அதுக்குள்ள மறந்துட்டிய? சாரி, பிகே. பிகே போட்டோவை பார்த்தது எதுக்கு குரூப்ல இருந்து எல்லாரும் லெஃப்ட் ஆகுறாங்க? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பிகேன்னு மட்டும்தான். ஆனா அவர் ஏகேவா இருக்கும் போதே எங்களுக்கு தெரியும். யோ, என்ன ஏகே பிகேன்னு போட்டு குழப்புறீங்க? இப்ப நான் ஏகேன்னு கூப்பிடுறதா இல்ல பிகேன்னு கூப்பிடுறதா?
நீ எப்படி வேணா கூப்பிட்டுக்க. ஆனா நாங்க பில்டப் பண்ண போறது ஏகே பத்தி மட்டும்தான். ஏகே அமராவதி படத்துல இருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் வாலி படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு. காதல் மன்னன் படத்துக்கு அப்புறம் ஏகேவை பல பிள்ளைய லவ் பண்ணுச்சுங்க. ஆ? ஆனா அந்த படத்துல எனக்கு விவேக் சாரோட போர்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். நிறுத்து. நீ என்னப்பா ஆக்டர் அசத்துக்குமாரை பத்தி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த சீன்ல அவரை பத்தி தானே பில்டப் பண்ணணும். இல்லப்பா, குட் பேட் அக்லில வர கேரக்டர் ஏகே பத்தி மட்டும்தான் பில்டப் பண்ணணும். அப்படி பார்த்தா தொழில பீக்ல இருக்கும் போதே ரசிகர் மன்றத்தை கலைச்சது, என் பின்னாடி யாரும் வராதீங்கன்னு சொன்னது, இதெல்லாம் படத்துல வருமே, அதெல்லாம் என்ன? அது எல்லாமே இந்த படத்துல வர ஏகே பண்ண சம்பவம்ப்பா. எல்லாம் கலந்துதான் வரும். யோ, உண்மையை சொல்லு, இது உண்மையிலே படம் தானா இல்ல ஏகே பிறந்த நாளைக்காண்டி பண்ண மேஷப் வீடியோவா? ஏண்டா, என்னடா நீ நம்ம படத்தையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? தோலை உரிச்சு விடுவேன். இந்த படத்துல எத்தனை இடத்துல கேர்ட்டூன்ஸோட ரெஃபரன்ஸ் வருது தெரியுமா? பொச்சிக்கிட்டு இரு. யோ, உங்க சண்டையை விடுங்கய்யா. அந்த ஏகே பத்தி சொல்லுங்க. டாய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏகேன்னு கேட்காத, பிகேன்னு கேளு, அப்பதான் சொல்லுவோம். என்ன செட்டப்புல பாய்? கரெக்ட், பிகேன்னு கேளு தம்பி. ஐயோ, சாவடிக்கிறானுங்களே. சரி, பிகே பத்தி சொல்லுங்க. பிகே சாதாரண ஆள் கிடையாது. பிகே ஒரு சுறா. டா, பிகே எப்படி சுறாவாக முடியும்? சுறா வந்து தளபதி நடிச்ச படம். ஆமல்ல மக்களி, சரியான படமாச்சு அது. சரி, வேற என்ன பேர் வைக்கலாம்? வேற ஏதாச்சும் ஒரு மீன் பேர் வை. வேற மீன்? திரிக்க? அது வேண்டாம். சங்கரா? அதுவும் வேணாம். நகர? டா, சங்கராவும் நகரையும் ஒண்ணுதாயா? ஆமல்ல, அப்ப நெய் மீன்? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? பிகே பத்தி கேட்டா மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லையா, சும்மா பில்டப் பண்ண போய் அது அப்படி ஆயிடுச்சு. சரி, அதை விடு. பிகே ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. He is dangerous fellow. ஆனா அது போக போகதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆரம்பத்துல எங்களுக்கு தெரியல. அந்த ஆரம்பமே அவர்தான் ஐயா. கரெக்ட், ஆரம்பமே அவர்தான். ஆனா இது வேற ஆரம்பம். அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பாக்ஸிங் கோச்சை போட்டு தள்ளுறதுக்காக சென்னையில உள்ள ரவுடி பயில பூரா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பிகே அந்த பாக்ஸிங் கோச்சை பத்திரமா பாக்ஸிங் ரிங்ல கொண்டே விட்டாரு. அதுவும் எதுல தெரியுமா? எதுல? கவர்மெண்ட் பஸ்லயா? இல்ல, சைக்கிள்ல. சைக்கிள்ல. என்ன வாத்தி, கபில நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றானா? ஆனா அவனுக்கிட்டாப்பா, அவன் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றா. ஆனா அவங்க அம்மா தான் நம்மள அந்த திட்டுது. ஐயோ, நேத்து இப்படிதான் தெரியாதனமா ஏரியாக்குள்ள போயிட்டு அந்த மாதிரி என்னடா சாணியை கரைச்சு ஊத்துது. வாச தெளிச்சு கோலம் போடுறதுக்கா இருக்கும் வாத்தியாரு. ஏது என் மூஞ்சிலையா? ஐயோ, அப்ப சாணியை கரைச்சு ஊத்துனது உங்க மூஞ்சிலையா? ஆபத விளக்கமா வேற கேப்படி போப்பாக்கிட்டு. ஏய், நீங்க சொல்ற பிகே லோக்கல் ரவுடி. அவன் இந்தியால வேணா பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா இது ஸ்பெயின். அவனோட வீரத்துல இங்க ஒண்ணும் காட்ட முடியாது. அந்த வீரமே அவர்தான்டா. கரெக்ட். இவனுங்க வேற வயசான காலத்துல. பெருசுங்களா, நீங்க கொடுத்த பில்டப்லாம் போதும். உங்க பிகேவை போட்டு தள்ளுறதுக்கு ஆல்ரெடி சைமன் ஒருத்தனை ரெடி பண்ணிட்டேன். எது சீமானா? அவர் மருவத்திரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? டேய் செவிட்டு பையல, காலை ஒழுங்கா வச்சுக்கிட்டு கேள்றா. அது சீமான் இல்ல, சைமன். ஓ, சைமனா? சரி, அப்ப கொஞ்சம் தள்ளி நில்லு. ஃப்ரேம்ல இடம் கொடு. எதுக்கு? அப்பதானே அந்த சைமன் பங்குக்கு அவனு வந்து கொஞ்சம் பில்டப் பண்ண முடியும். ஓ, ஓகே, தள்ளி நிக்கிறேன். பய புடிச்சா எல்லாம் டெக்னாலஜி. சைமன் ஷைபட்ட ஆமா, என்ன இவங்க போட்டாவ டிவில போட்டிருக்காங்க? என்ன பட்டைய போட்டாங்களா? அப்பாடா, அப்ப 15,000 திருப்பி கொடுக்க வேண்டியது இல்ல. டேய் சாமுண்டி, திருட்டு ராஸ்கோல், நாங்க செத்தாலும் அந்த 15,000 ஒன்றிலிருந்து வசூல் பண்ணாம விட மாட்டோம்டா. ஐயா, என்ன பேசுற? அவங்க சாகல சைமன், வீடியோ கால்ல இருக்காங்க. ஐயா, இப்ப ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. பாபா, பஸ்தார் பாபா. ஏண்டா திருட்டு கம்நாட்டி, 15 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 வாங்கிக்கிட்டு என்கிட்ட ஓடுன. இப்ப பார்த்தா சாமுண்டிங்கிற பேரை சாமானு மாத்திக்கிட்டு ஸ்பெயின்ல ஜாலியா சுத்துறியா? ஐயோ, அது சாமா இல்ல மாமா, சைமன். டேய், எதா இருந்தா என்னடா, எல்லாம் ஃபேக் ஐடி தானே. அத அந்த பிரியா ஸ்வீட்டிக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்?
தூ. ஐயோ இல்ல பாபா, அது வந்து உங்க காசு கொடுக்கறதே கிளம்பிட்டு இருந்தே, அதுக்குள்ளே இவ ஏதோ ஒரு போட்டோ அனுப்பி அவட போட்டு தரப்புற. சரி யாரா அவனு போட்டோவை திறந்து பார்த்தா அதுல ஏகே. டாய், ஏகே இல்லடா பிகே, பேரை மாத்தியாச்சு. ஓ அப்படியா? சரி பிகே. பிகே பார்த்தது அப்படியே கலைஞ்சிருப்பியே. அட ஆபக, அப்ப ஆரம்பிச்ச வைத்தாளத 5-6 வைத்தாள பாத்திர புளிக்கிட்டே இன்னும் அடிக்கல. இதுக்கு மேல தார் உருடைய புழுகிடாதே அவள இருக்கு. டேய் சைமன், நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த லோக்கல் ஏகேவை பார்த்து ஏன்டா பயப்படுற? டாய், அது ஏகே இல்ல பிகே. ஐயோ சரி பிகே, அந்த லோக்கல் பிகேவை பார்த்து ஏன் பயப்படுற? எது லோக்கல் பிகேவா? பிகே லோக்கல் எவன்டா சொன்னது? நாங்களும் அப்படி ஒண்ணும் சொல்லலப்பா. அப்படி சொன்னா அப்புறம் பிகேக்கு கொடுக்குற பில்டப்புக்கான பென்ஷன் கட் ஆயிரும். அது அதுன்னு சொன்னது கூட அவர்தான் ஐயா. அட இவ வேற நமக்கு மேல இருப்பேன் அவள இருக்கு. மிஸ்டர் கலர் கோழி பட்டையா, நீ இன்னும் பிகே பத்தி சரியா தெரிஞ்சுக்கல. நான் சொல்றேன், ஆனா அடுத்த பார்ட்ல சொல்றேன். ஏடா இந்த பார்ட்ல டைம் இல்ல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துக்கிட்டு இருங்க செல்ல குட்டீஸ். உங்களுக்காக பிரம்மாண்டமா ஒரு பிகே யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அரே இந்தாயா, என் ஜெர்சியை குடியா, என்னோட ராசியான நம்பர் யாது. ஆமா, இவர் பெரிய சூரியகுமார் யாதவ். இதை கழட்டி கொடுத்தா ஓடி போய் செஞ்சுரி அடிக்க போறாரு. அடுத்த பார்ட்ல இருக்கு உனக்கு. அரே கொஞ்சம் இரு, அந்த போலீஸ்கார் யாரு? பாக்குறதுக்கு அண்ணாத்த மாதிரி இருக்கு. அரே சால்னா, எங்கே வந்துட்டானா அவன்?